அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். மதிய நேரம் சூரியன் உச்சியில் நின்று கொதித்து கொண்டிருந்தான். வீட்டின் முன் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் யாரோ நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. அங்கே நின்று கொண்டிருந்தவர் சேகர். தன் தம்பி முரளியை பார்க்க வந்திருந்தார். ஜன்னல் வழியே அவர் நிற்பதை பார்த்த மீனா கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அவரை பார்த்து உள்ளே வாங்க என்று மரியாதையுடன் அழைத்தாள். சேகர் வீட்டிற்குள் நுழைந்து சுற்றிலும் பார்த்தார். ஆனால் முரளி வீட்டில் இருப்பது போல் தெரியவில்லை. முரளி இல்லையா என்று கேட்டார். இல்லை, வேலை விஷயமாக கோயம்புத்தூர் போயிருக்கிறார். நாளைக்கு காலையில்தான் வருவார் என்றவள் உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். உட்காருங்க என்று சொல்லிவிட்டு, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டாள் மீனா. சேகர் சிரித்தபடி சோஃபாவில் அமர்ந்தார். மீனா கொண்டு வந்த தண்ணீரை வாங்கி குடித்தார். பிறகு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். முக்கியமான விஷயம் ஒன்றும் இல்லைம்மா, ஆனால் மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, அதான் வந்தேன் என்றார். ஏன், என்னாச்சு என்று மீனா பதட்டமாக கேட்டாள். முரளிக்கும் உனக்கும் திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டன. கல்யாண மாலையுடன் வீட்டிற்கு வந்ததோடு சரி, அதற்கு பிறகு ஒரு முறை கூட வீட்டுக்கு வரவில்லை. என் 2 மகள்களும் சித்தப்பா ஏன் வீட்டுக்கு வர்றதே இல்லைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை சொல்லும்போது சேகரின் குரலில் ஏக்கம் தெரிந்தது. நாங்களும் சிம்லா போயிட்டு வர 2 வாரம் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு வேலைக்கு சென்றவர் ஒரு நாள் கூட லீவு போடாமல் வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கிறார். வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அதனால் தான் வர முடியாமல் போயிடுச்சு என்று மீனா மெதுவாக சொன்னாள். அதெல்லாம் புரியுதுமா, ஆனாலும் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே. இவ்வளவு நாள் அவன் வாழ்ந்த வீடு என்றவர். அவனை பார்க்க வேண்டும் போல் இருந்தது, அதனால் தான் வந்தேன். மேலும் விருந்துக்கு அழைத்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வருவீர்கள் தானே என்று கேட்டுவிட்டு, ஞாயிற்றுக்கிழமை விருந்துக்கு வந்துடுங்க என்றார். மீனாவின் முகம் சற்றே வாடியது. மன்னிக்கணும், நானும் அவரிடம் பலமுறை சொன்னேன், ஆனால் வேலை காரணமாக தள்ளிக்கொண்டே போய்விட்டது என்றாள். பரவாயில்லம்மா, நான் கோபமாக இல்லை. தம்பி வந்ததும் பேச சொல்லு. நீங்கள் இருவரும் கட்டாயம் வீட்டுக்கு வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். சாப்பிட்டு போகலாம் என்றாள் மீனா. இல்லம்மா, சாப்பிட்டு தான் வீட்டிலிருந்து கிளம்பினேன் என்றார். அவர் வந்ததும் நீங்கள் வந்த விஷயத்தை முதலில் சொல்கிறேன் என்றாள் மீனா. சேகர் எழுந்து நிற்க மீனா அவரை வாசல் வரை போய் வழி அனுப்பி வைத்தாள். சரி, நான் கிளம்புறேன், தம்பியிடம் மறக்காமல் சொல்லுமா என்றார். கண்டிப்பாக என்று புன்னகையுடன் பதிலளித்தாள். அவர் செல்லும்போது அவர் சட்டை பின்னால் கிழிந்து இருப்பதை பார்த்தவள் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றாள். அவர் அவளது கண்ணிலிருந்து மறைந்தார். அவளது மனதில் ஒரு சிறிய கவலை எழுந்தது. உண்மையிலேயே விருந்துக்கு அழைக்கத்தான் வந்தாரா என்ற யோசனை அவளை ஆட்கொண்டது. மாலை வேலை முடித்துவிட்டு சேகர் வீட்டிற்கு வந்தான். முகத்தில் சோர்வு இருந்தாலும் மனதில் தம்பியை நேரில் பார்க்க முடியாத ஏமாற்றமும் இருந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவரது மனைவி லக்ஷ்மி, என்னங்க, தம்பியை பார்த்தீங்களா என்று கேட்டாள். சேகர் சட்டையை கழற்றி கொண்டே, இல்லை, வேலை விஷயமாக வெளியூர் போயிருக்கானாம், நாளைக்கு காலையில்தான் வருவானாம். அவன் மனைவியிடம் சொல்லிவிட்டு வந்தேன். இந்த வாரம் வீட்டுக்கு விருந்துக்கு வர சொன்னேன் என்றான். அதை கேட்ட லக்ஷ்மியின் முகம் உடனே மாறியது. ஆமா, நமக்கே கஞ்சிக்கு வழியை காணோம், இதில் அவங்களை விருந்துக்கு வேற வர சொல்லிட்டு வந்திருக்கீங்களா என்று சற்று கோபமாக கேட்டாள். சேகர் அமைதியாக மனைவியை பார்த்தான். என்ன லட்சுமி இப்படி சொல்ற? புதுசா கல்யாணம் ஆனவங்க விருந்துக்கு கூப்பிட வேண்டாமா என்றார். வேற எப்படி சொல்றது? வீட்டில் செலவுகளை சமாளிக்கவே கஷ்டப்படுறோம். கடன் ஒரு பக்கம், செலவு ஒரு பக்கம். இந்த நேரத்தில் விருந்துக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்க என்றாள். சில நொடிகள் அமைதி நிலவியது. பிறகு லக்ஷ்மி மீண்டும் பேச ஆரம்பித்தாள். கல்யாணம் ஆகி 2 மாசம்தானே ஆகுது, அதுக்குள்ள உங்க தம்பி இப்படி மாறிட்டாரே. முன்னாடி ஒரு நாளைக்கு 10 தடவை அண்ணா அண்ணா என்று உங்களை தேடி வருவார். இப்போ ஒரு முறை கூட வீட்டுக்கு வரல என்று அழுத்து கொண்டாள். அந்த வார்த்தைகள் சேகரின் மனதை காயப்படுத்தின. ஆனால் அதை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. மெல்ல ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டு, அவை மாறிட்டான்னு எனக்கு தோணல. வாழ்க்கை சூழல் மாறியிருக்கும், பொறுப்புகள் கூடியிருக்கும், அதனால்தான் வர முடியாமல் போயிருக்கும் என்றான்.
எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்ப வேண்டியது என்று லக்ஷ்மி முணுமுணுத்தாள். சேகர் அவள் அருகே வந்து அமர்ந்தான். சரி விடு, அவன் முன்னாடி சொன்னதெல்லாம் மறந்து போயிருக்கலாம், சூழ்நிலை காரணமாக தள்ளி போயிருக்கலாம், அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்க விரும்பல என்றான் சேகர். ஆனா என்று லக்ஷ்மி ஏதோ சொல்ல முயன்றாள். வேண்டா லக்ஷ்மி என்று மனைவியை பேச விடாமல் தடுத்தான். சிறிது நேரம் அமைதியாக இருந்த சேகர் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி மெதுவாக சொன்னான். அவன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் எதிர்பார்த்தது அவன் சந்தோஷமா இருக்கணும் என்பதைத்தான். வரட்டும், ஒரு நாள் கண்டிப்பா வருவான். சேகரின் கண்களில் இருந்த பாசத்தை பார்த்த லக்ஷ்மியால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. சட்டையை துவைக்கும் கூடையில் போட போகும்போது அது கிழிந்திருப்பதை பார்த்து, எங்க சட்டை எப்படி கிழிந்தது என்று கேட்டாள் லக்ஷ்மி. பஸ்ஸில் கூட்டம் அதிகம், ஏதாவது கம்பி என்று அவர் இழுக்க, ஆமா, தனக்குன்னு ஒரு சட்டை கூட எடுக்காம தம்பிக்கு விழுந்து விழுந்து செஞ்சீங்க. இந்த சட்டை ஒன்று தான் உங்ககிட்ட நல்லா இருந்துச்சு, அதுவும் இப்போ போயிடுச்சு. இதை பார்த்த உங்கள் தம்பியோட மனைவி என்ன நினைச்சாளோ என்று புலம்பிக் கொண்டே உள்ளே போனாள். ஆனால் லக்ஷ்மியின் மனதில் சிறிய சந்தேகம் எழுந்துவிட்டது. உண்மையிலேயே முரளி அண்ணனின் அன்பை மறந்துவிட்டானா, என்னையும் மறந்துவிட்டானா என்ற கேள்விகள் சந்தேகமாகி மனதினில் சுற்றியது. மறுநாள் காலை முரளி வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான். நீண்ட பயணத்தின் சோர்வு முகத்தில் தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அவன் மனைவி மீனா அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தாள். நேத்து உங்க அண்ணன் வந்திருந்தாரு என்றாள். அதை கேட்டதும் முரளியின் முகம் மலர்ந்தது. அண்ணனா, என்ன சொன்னாரு என்றான். விருந்துக்கு வர சொன்னாரு. கல்யாணம் ஆகி 2 மாசமாச்சு, இன்னும் நீங்க வீட்டுக்கு வரலேன்னு சொன்னார். முரளி ஒரு நொடி அமைதியாக இருந்தான். பிறகு, ஆமாம், வேலை அதிகம், அதனால அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இந்த ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்துடுவோம் என்றான். மீனா சிறிது தயங்கினாள். ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே என்றாள். என்ன விஷயம் சொல்லு என்றான். உங்க அண்ணனுக்கு விவஸ்தையே இல்லைங்க. முரளி புரியாமல் அவளை பார்த்தான். அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. முதல்ல விஷயத்தை சொல்லு, இப்ப என்ன சொல்ல வர்ற என்றான். தம்பி வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்ல சட்டையா போட்டுட்டு வரக்கூடாதா என்றாள். முரளியின் புருவம் சுருங்கியது. ஏன், என்னாச்சு என்றான். அவர் போட்டிருந்த சட்டை பின்னாடி கிழிஞ்சிருந்துச்சு, அதை பார்த்ததும் எனக்கே சங்கடமா இருந்துச்சு என்றாள் மீனா. அந்த வார்த்தைகளை கேட்ட கணமே முரளியின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. நீ அதை பற்றி ஒன்றும் கேட்கலையா என்று மெதுவாக கேட்டான். இல்லை, அவர் போகும்போதுதான் நான் பார்த்தேன். எனக்கு அதை பார்த்தவுடன் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அதற்குள்ளாக அவர் சென்றுவிட்டார் என்றாள். முரளியால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் கண்முன்னே பழைய நினைவுகள் ஒவ்வொன்றாக ஓடத் தொடங்கின. அம்மா சின்ன வயதிலேயே இறந்து விட்டார். அண்ணன் படிப்பை விட்டுவிட்டு குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பித்தது. நான் அப்போது சின்ன பையன். 10 வருடங்களுக்கு முன் அப்பா இறந்த பிறகு வீட்டின் மொத்த பொறுப்பையும் சேகரண்ணன் தான் சுமந்தார். என்னை வளர்த்து ஆளாக்கியவர். அவருக்கு திருமணமான பிறகு என்னுடைய அண்ணி தன் கனவுகளை எல்லாம் மறந்து என்னை அவர்களுடைய மகனாகவே பார்த்து கொண்டவர் என்று அவன் மனம் அவனுக்கு சொல்லியது. சட்டென்று அவனுக்கு நினைவுக்கு வந்தது பச்சை கலர் சட்டை. தன் மனைவியை பார்த்து, அண்ணன் பச்சை கலர்ல கோடு போட்ட சட்டை போட்டு வந்தாங்களா என்று கேட்டான். ஆமா, எப்படி சரியா சொன்னீங்க என்றாள் மீனா. அந்த லேசான பச்சை நிற கோடுகள் போட்ட சட்டையை பற்றி சொன்னதும் முரளியின் மனம் உடைந்து போனது. 4 வருடங்களாக மறந்து போயிருந்த நினைவுகள் அனைத்தும் வெள்ளம் போல அவன் மனதில் ஓடின. கல்லூரியில் சேர்ந்த பிறகு, அண்ணா, இந்த சட்டை ரொம்ப பழசாயிடுச்சு, நண்பர்கள் எல்லாம் கிண்டல் பண்றாங்க என்று தயக்கத்துடன் ஒரு நாள் முரளி சொன்னான். அடுத்த நாள் மாலை வேலை முடித்துவிட்டு வந்த சேகர் ஒரு பையை அவன் கையில் கொடுத்தார். என்னண்ணா இது, பிரிச்சு பாரு என்றான். உள்ளே ஒரு புதிய சட்டை இருந்தது. காலேஜ் படிக்கிற பையன் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு போகணும்ல என்றான் சேகர். அதன் பிறகு மாதம் ஒரு சட்டை. 1 மாதம் கூட தவறியதில்லை. அண்ணா, போன மாசம் தானே வாங்கி கொடுத்தீங்க என்பான் முரளி. அது வேறு இது வேறு என்று சிரித்துக்கொண்டே சொல்வான் சேகர். நிறைய செலவு இருக்குண்ணா, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ படிக்கிறது தான் முக்கியம். அப்போது அதற்கு பின்னால் இருந்த தியாகத்தை முரளி புரிந்து கொள்ளவில்லை.
இப்போதுதான் புரிந்தது. 4 வருடங்கள், 48 மாதங்கள், 48 புதிய சட்டைகள். அவற்றில் ஒரு சட்டையை கூட அண்ணன் தனக்காக வாங்கிக் கொள்ளவில்லை. நிகழ்காலத்திற்கு திரும்பிய முரளியின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. ஏங்க, என்னாச்சு என்று மீனா பதறினாள். அண்ணன் கிழிஞ்ச சட்டையோட ஊருக்குள்ள வந்திருக்காரு என்று கலங்கிய கண்களுடன் சொன்னான். அவன் குரல் தழுதழுத்தது. தெரியாம போட்டிருப்பாங்க, பஸ்ல எங்காவது மாட்டி கிழிஞ்சிருக்கும், விடுங்க என்றாள் மீனா. முரளி தலையசைத்தான். இல்ல, அந்த சட்டையை எனக்கு நல்லா தெரியும். விசேஷம், கல்யாணம், கோவில், திருவிழா எதுக்கு போனாலும் அதைத்தான் போடுவாரு. அவர்கிட்ட இருந்த ஒரே நல்ல சட்டை அதுதான். மீனா அமைதியாகிவிட்டாள். சில நிமிடங்கள் கழித்து மீனா கேட்டாள், எங்க உங்க அண்ணன் மாசம் எவ்வளவு சம்பாதிப்பாரு? கூலி வேலைதான். எல்லாம் சேர்த்து பார்த்தா 15,000 ரூபாய் வீட்டுக்கு வரும். வீட்டு வாடகை அதில் தான், சாப்பாடு அதில் தான், 2 பொண்ணுங்க படிப்பு அதில் தான் என்றான் முரளி. மீனா அதிர்ச்சி அடைந்தாள். அப்படின்னா நீங்கள் எப்படி படிச்சீங்க? நான் நல்லா படித்தேன், அதனால அரசு கல்லூரியில் இடம் கிடைத்தது. அதிக கட்டணம் கிடையாது என்றான் முரளி. இன்ஜினியரிங் படிக்க அரசு கல்லூரி என்றாலும் ஃபீஸ் கட்டிதானே ஆகணும். ஃபீஸ் யாரு கட்டுனாங்க என்று கேட்டாள் மீனா. அண்ணன்தான். புத்தகம் அண்ணன்தான். ஹாஸ்டல் செலவு அண்ணன்தான். போக்குவரத்து செலவு அண்ணன்தான். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரே பதில், அண்ணன்தான், அண்ணன்தான், அண்ணன்தான். மீனா ஆழமாக மூச்சு விட்டாள். என்னை பொறுத்தவரை உங்க படிப்புக்காக அவர் கடன் வாங்கி இருப்பாரு, வட்டியும் கட்டியிருப்பாரு. 2 பெண் குழந்தைகள், குடும்ப செலவு, வாடகை, அந்த சம்பளத்தில் சமாளிக்கவே முடியாது. உங்களை படிக்க வைக்க எப்படியும் 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் வரை கடன் வாங்கியிருப்பார். 4 வருடம் வட்டி மட்டுமே கட்டி கொண்டு இருந்திருப்பார். இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறது என்ன சும்மாவா என்றாள் மீனா. முரளி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு, இல்ல மீனா, நான் வேலைக்கு போனதுக்கு பிறகு 6 மாதம் என்னோட செலவு போக மாதம் 50,000 ரூபாய் கொடுத்தேன் என்றான். அதை வைத்து பழைய கடனை அடைச்சிருப்பாங்க. அப்படின்னா உங்க அண்ணன் நம்மளை விருந்துக்கு கூப்பிட வரல, பணம் கேட்டு வந்திருக்கலாம் என்றாள் மீனா. முரளி உடனே தலையசைத்தான். இல்லை, நீ சொல்ற மாதிரி என் அண்ணன் இல்லை என்றான். மனதிற்குள் அண்ணனை எனக்கு நன்றாக தெரியும். பசியோடு இருப்பார், கஷ்டப்படுவார். ஆனால் கை நீட்டி பணம் கடனாக கூட கேட்க மாட்டார், கடன் வாங்க மாட்டார். எனக்காக கடன் வாங்கி என்ன அவமானங்களை சந்தித்தாரோ என்று மனதிற்குள் நினைத்தான். கணவன் யோசனையில் ஆழ்ந்து விட்டதை பார்த்தவள் எழுந்து சென்று டிவியை ஆன் செய்தாள். ஒரு செய்தி சேனல் ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது. பள்ளிகள் திறந்து 2 வாரங்களாகியும் பல மாணவர்களுக்கு இன்னும் புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது என்று செய்தி வாசிப்பாளர் கூறிக்கொண்டிருந்தார். மீனா உடனே சேனலை மாற்றி சன் மியூசிக்கில் பாட்டு வைத்தாள். ஆனால் முரளி வேகமாக எழுந்தான். 1 நிமிஷம். ரிமோட்டை அவள் கையிலிருந்து வாங்கி மீண்டும் செய்தி சேனலுக்கே மாற்றினான். செய்தி தொடர்ந்தது. ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி திறப்பு செலவுகளை சமாளிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். அந்த வார்த்தைகள் அவன் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்தன. திடீரென்று அவன் கண்கள் விரிந்தன. இதயம் ஒரு நொடி நின்றது போல இருந்தது. மீனா என்னங்க என்றாள். அண்ணன் எதுக்காக வந்தாருன்னு தெரிஞ்சு போச்சு. எதுக்கு என்றாள் மீனா. கண்ணீரை துடைத்து கொண்டான். அடுத்த நொடியே முரளி வீட்டை விட்டு வெளியே ஓடினான். ஏங்க, எங்க போறீங்க? அண்ணனை பார்க்க. அவன் ஓடிய வேகத்தில் அவன் கண்களில் இருந்த கண்ணீரும் காற்றோடு போட்டி போட்டு கொண்டிருந்தது. ஓடிச் சென்று வேகமாக வண்டியை ஸ்டார்ட் செய்தான். ஏனெனில் இப்போது அவனுக்கு புரிந்துவிட்டது. தன்னை மனிதனாக்கிய அண்ணன் உதவி கேட்க வரவில்லை, உரிமையை கேட்க வந்திருந்தார் என்று அவன் மனம் தன் அண்ணனை பற்றி பெருமையாக நினைத்தது. மீனா அவனை தடுத்தாள். நானும் வருகிறேன் என்றாள். மீனாவையும் உடன் அழைத்துச் சென்றான். வீட்டின் கதவுகள் திறந்தே இருந்தன. அத்தனை வருடங்கள் உரிமையோடு தன் வீடு என்று உள்ளே சென்றவன் மனதில் அன்று ஏதோ தடுத்தது. வெளியே நின்று கொண்டு அண்ணே என்று அழைத்தான். உள்ளே இருந்து வந்த சேகர், டேய், கதவு திறந்துதானே இருக்கு, உள்ள வரவேண்டியது தானே என்றவர் உள்ள வா என்றார். மீனாவையும் உள்ள வாமா என்றார். ஞாயிற்றுக்கிழமை வருவீங்கன்னு நினைச்சேன். நேத்து சொன்னதுக்கு இன்னிக்கே வந்து நிக்கிற. இன்னும் இந்த அண்ணனை மறக்கவில்லைதான் போல என்றார். அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து வந்த லக்ஷ்மி இருவரையும் வாங்க என்று சொல்லிவிட்டு கையோடு கொண்டு வந்த தண்ணீரை கொடுத்தாள். அதை வாங்கி குடித்தவன்
பிள்ளைங்க எங்க என்றான். ஸ்கூலுக்கு போயிருக்காங்க என்றான் சேகர். லக்ஷ்மியின் முகம் சுருங்கியது. அண்ணே, 2 குழந்தைகளையும் நான் ஏற்கனவே சொன்ன பெரிய ஸ்கூல்ல தானே சேர்த்திருக்கீங்க என்று கேட்டான். சேகர் சங்கடமாக சிரித்தான். அவன் பதில் சொல்லும் முன்பே லக்ஷ்மி, எப்படி தம்பி, பணமில்லாம எப்படி சேர்ப்பாங்க என்றாள். அந்த வார்த்தை முரளியின் இதயத்தை மீண்டும் குத்தியது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் பேச ஆரம்பித்தான். என்னோட அவசர கல்யாணத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன் அண்ணி. அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு என்றான். அவன் அண்ணனை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டான். நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிடலாம். நான் சொல்லி வைத்திருந்த ஸ்கூல்ல 2 குழந்தைகளையும் சேர்த்துடலாம். சேகர் அதிர்ச்சியடைந்து அவனை பார்த்தான். தம்பி, இல்ல, அடுத்த வருஷம் சேர்த்து கொள்ளலாம். ஸ்கூல் திறந்து 2 வாரம் ஆயிடுச்சு என்றான். அண்ணே, நான் கொடுத்த வாக்குறுதியை மீற மாட்டேன். 2 குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும். அது என்னோட பொறுப்பு என்றான். தம்பி சொல்லுவதை கேட்டு சேகரின் கண்கள் கலங்கின. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. மீனாவுக்கு மட்டும் ஒன்றும் புரியவில்லை. அன்று மதியம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். பல நாட்களுக்கு பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்டது. மாலை நேரத்தில் முரளியும் மீனாவும் தங்கள் வீட்டிற்கு திரும்பினர். வீட்டிற்கு வந்ததும் மீனா பொறுமையாக கேட்டாள். என்னங்க, அங்கே என்ன நடந்துச்சு? நீங்க ஏன் அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டீங்க? முரளி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தான். நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போன உடனே என் அண்ணன் என்னிடம் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்டார். என்ன என்றாள் மீனா. என் 2 பெண் குழந்தைகளையும் நல்ல பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்கணும். அதுக்கு நீ உதவணும் என்றார். மீனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏனா படிப்பு மட்டும்தான் ஒரு மனிதனை உயரத்துக்கு கொண்டு போகும் என்று என் அண்ணன் நம்பினார். முரளியின் குரல் மெதுவாக நடுங்கியது. அதனால்தான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னை படிக்க வைக்கணும் என்பதில் உறுதியாக இருந்தார். அவன் கண்கள் ஈரமானது. நான் 12ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போக தயாராயிட்டேன். வீட்டு கஷ்டம் எனக்கு தெரியும். அண்ணன் ஒருத்தரால எல்லாத்தையும் சமாளிக்க முடியலன்னு நினைச்சேன். அப்புறம் என்னாச்சு என்றாள் மீனா. என் அண்ணன் என்னை கடுமையாக திட்டினார். மீனா ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன சொன்னார்? நீ வேலைக்கு போனா இன்னொரு கூலி ஆளாகத்தான் வருவாய். நீ படிச்சா ஒரு குடும்பமே மாறும். இந்த குடும்ப பொருளாதாரமே மாறும். என் பிள்ளைகளும் நல்லபடியாக படிக்க அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றார். அந்த வார்த்தைகளை நினைத்தவுடன் முரளியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியாது மீனா. நானும் அப்படி ஒரு ஆளாக வரக்கூடாது என்பதில் என் அண்ணன் உறுதியாக இருந்தார். அவர் பட்ட கஷ்டங்களை இப்போ நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு. அவர் சாப்பிடாம இருந்த நாட்களும் இருந்திருக்கும் என்று கலங்கிய கண்களுடன் பேசினான். மீனாவின் கண்களும் கலங்கின. மீனா மெதுவாக அவன் கையை பிடித்தாள். இப்ப என்ன, அந்த 2 பெண் குழந்தைகளையும் நாம் நல்லா படிக்க வைப்போம். உங்க அண்ணன் உங்களுக்காக செய்ததைப் போல நீங்க இப்ப அவரோட குழந்தைகளுக்காக செய்ய போறீங்க. அவ்வளவுதான் என்றாள் மீனா. முரளி மனைவியை பார்த்தான். அவள் முகத்தில் முழு ஆதரவும் தெரிந்தது. உண்மையாவா சொல்ற? ஆமாம், இது இனிமேல் உங்க பொறுப்பு மட்டும் இல்லை, நம்ம பொறுப்பு என்றாள். அந்த ஒரு வார்த்தை முரளியின் மனதில் இருந்த பாரத்தை பாதியாக குறைத்தது. அடுத்த நொடி அவன் மீனாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். நன்றி என்று மட்டும் சொன்னான். எதுக்கு என்றாள் மீனா. என் அண்ணனோட கனவை நம்ம கனவா ஏத்துக்கிட்டதுக்கு என்றான். மீனா எதுவும் பேசவில்லை. அவளும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அந்த இரவு இருவரின் மனதிலும் ஒரே எண்ணம்தான் இருந்தது. ஒரு அண்ணன் தன் தம்பியின் வாழ்க்கையை உருவாக்கினார். இப்போது அந்த தம்பி அண்ணனின் மகள்களின் எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறான். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.